விஜய் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டாரு, இல்ல அவர் பெரிய சக்தியே இல்ல அப்படின்னா, அப்ப எதுக்கு அந்த மேடையில வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம்? அது குறிப்பா முதலமைச்சருடைய இந்த பிறந்தநாள் மேடையில விஜய் அவர்கள் பேசின அந்த குறிப்பிட்ட பாசிசம், பாயாசம் இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? எங்களுடைய அடிப்படையே தெரியுமா? எந்த விமர்சனம் யார் சொல்றான்னு பார்க்க மாட்டோம். அந்த விமர்சனங்களுக்கான விளக்கத்தை நீங்கள் அவருடைய கிளை செயலாளர் சொல்லியிருந்தா கூட நாங்கள் சொல்லுவோம். அது எங்களுடைய பண்பு. விமர்சனம் பெரிய ஆள் சொன்னாதான் விமர்சனம், சின்ன ஆள் சொன்னால் விமர்சனம் இல்லை நினைக்கிறதில்ல. அதனால் விமர்சனம் தான் பார்க்குறோம். உங்கள் பார்வை குறைபாட்டை நாங்கள் சுட்டி காட்டுறோம். நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்கிறோம். அது எங்களுடைய கடமை. ஏன்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் கம்யூனிஸ்டுகள் மிக பெரும் களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். சங்கம் அமைக்கிற உரிமையே இல்லாத போது சங்கம் அமைக்கிற உரிமை வேண்டும் என்று போராடி பெற்றவர்கள் நாங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே, இன்று நேற்று வரல. எனவே இப்படி எங்களுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு பின்னணி இப்படியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு எழுதி கொடுத்தவர்களுக்கு கூட அது அறியாமல் இருக்கலாம். ஏன்னா அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மூத்த நபர், மூத்த தோழர் ஒருவருக்கு எப்படி அறிவுறுத்துவாரோ அதை போல ஒன்றாகத்தான் நீங்கள் எடுக்கணும். உங்களை பெரிய மனுஷராகவோ உங்களை சின்ன மனிதராகவோ நாங்கள் கருதவில்லை. இது ஒரு எதிர்ப்பா அவர் பதிவு பண்றாரா? ஆமாம், எதிர்ப்பாக தான் பதிவு பண்ணுறோம். நீங்கள் சொன்னது தவறு அந்த கருத்து, அதுக்காக நாங்கள் சொல்கிறோம்.